இருந்துமே அவர் எழுந்த மகளாக தெரிந்து கொண்டார், மகனாக தெரிந்து கொண்டார். இன்னும் அதிகம் அற்புதங்களை செய்வார் என்று கூறி அவரை ஆசீர்வதித்து இப்பொழுது மறுபடியாக நாங்கள் சிஸ்டர் எஸ்டர் ரூபி அவர்களுடைய பதிவு செய்யப்பட்ட செய்தியை கேட்போம். பிரதர் மகேந்திரன் அவர்கள் போடுவார்கள், செய்தியை போடுவார்கள். லெசி பிரதர் செய்தி போடுவார். லெசி பிரதர் நான் பாடுறாது வரேன். மகளாக தெரிந்து கொண்டீர் மறுபடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒளிபரப்பிலே கேட்க போகிறவர்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்க போகிற வேத பகுதி என்னவென்றால், நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை மரண பயத்திலிருந்து விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறார். பாருங்கள், இந்த உலகத்திலே பயம் என்கிற ஒரு பெரிய மாபெரும் சக்தி பாருங்க ஆண்டு கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக பாருங்க, சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாருமே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரே ஒரு பயம் பாருங்க, மரண பயம். அதனாலதான் நம் தேவன் பாருங்க 365 நாட்களுக்கும் ஒவ்வொரு நாளும் பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. அது எப்பேற்பட்ட பயமாக கூட இருக்கலாம். பாருங்க, பயத்திற்கு பாருங்க அநேக காரியங்களோடு தொடர்புடையதா இருக்கிறது. மனதிலே, ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே, வியாதியை குறித்து, படிப்பை குறித்து, வருமானத்தை குறித்து, வேலை செய்கிற ஸ்தலங்களிலே இருக்கிற ஆட்களை குறித்து, பரீட்சையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளுடைய திருமணத்தை குறித்து, அது மாத்திரமல்ல ஒவ்வொரு மனுஷனும் எதிர்கொள்ளக்கூடிய இந்த மனதிற்குள்ளே பாருங்க சந்திக்கின்ற ஒரு பெரிய சவால் மரண பயமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த மரண பயத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார். அதற்கு ஆதாரமாக வாசிப்போம். எபிரேயரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14-15 வசனம். எபிரேயர் 1:14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அருமையானவர்கள், இங்க போடப்பட்டிருக்க 2 காரியத்தை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 14ஆம் வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது, மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை. இங்கே 15ஆம் வசனத்திலே போடப்பட்டிருக்கு, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்களை. அருமையானவர்களே, இந்த மரண பயத்திற்கும் மரணத்திற்கும் பாருங்க அதிகாரி யாரா இருக்கிறான்? பிசாசானவனா இருக்கிறான். அவனுக்கு பேரை இங்க எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க, மரணத்திற்கு அதிகாரி, மரண பயத்திற்கு சொந்தக்காரன். அப்போ இந்த பயம் எங்க இருந்து வருகிறது பாருங்க? பிசாசனுடைய கரத்துல இருந்து இந்த மரண பயம் ஒவ்வொரு மனுஷனையும் இங்கே போடப்பட்டிருக்கிறது அடிமைத்தனத்திற்கு உள்ளாக்குகிறது. ஒரு அடிமைத்தனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற வெளியே பாருங்க, நல்ல சிரிக்கிறாங்க, சமாதானத்தோட இருக்கிறது போல இருக்கிறாங்க, கார் வச்சிருக்கிறாங்க, பேங்க் பேலன்ஸ் எல்லாம் இருக்கு, வெல் எஜுகேட்டடா இருக்காங்க, பெரிய பாருங்க ஒரு உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிற மனுஷன் கூட அந்தரங்கத்திலே மனதிலே பாருங்க இந்த மரண பயம் என்கிற டிப்ரெஷன் அவர்களை அடிமைத்தனத்திற்குள்ளாக்கி வைத்திருக்கிறது என்று பாருங்க பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே வேத வசனம் சொல்லுகிறது. இது பாருங்க மனுஷன் சொல்லுகிற இந்த வார்த்தை அல்ல. இந்த வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் பாருங்க பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவன். அப்ப மரணத்துக்கு அதிகாரி ஒருவர் இருந்தானா, அப்ப ஜீவனுக்கு அதிபதி ஒருவர் இருப்பார். அருமையானவர்களே, அப்போஸ்தலரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இவ்வாறு போடப்பட்டிருக்கும், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்களே. பாருங்க அங்க போடப்பட்டிருக்கும்,
யாரை பிடித்து கொலை செய்தீர்கள்? யாரை பிடித்து சிலுவையிலே அறைந்தீர்கள்? இயேசு கிறிஸ்துவானவர் ஜீவாதிபதி, ஜீவனுக்கு அதிபதி, வாழ்வுக்கு அதிபதி, எல்லா மனுஷருடைய வாழ்வாதாரத்திற்கும் அவர் அதிபதி. அருமையானவர்களே, இந்த மரண பயத்தில் ஆட்கொண்ட மனுஷனை விடுதலை பண்ணும்படிக்கு இயேசு கிறிஸ்துவானவர் மரண பயத்தினாலே உத்தரிக்கப்பட்டார். மரண உபாதைகளின் கட்டினாலே அவரை கட்டினார்கள். பாருங்க, யார் அப்படி செய்தது? பிதாவானவரே மனமுவந்து தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே மரண உபாதைகளின் கட்டினாலே அவரை கட்டினார் என்று அப்போஸ்தலரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு மனுஷனையும் இந்த பிசாசானவன் மரண பயம் என்கிற அடிமைத்தனத்திற்கு உள்ளாக்கி விடுகிறான். இதிலிருந்து விடுதலை பண்ணுபவர் பாருங்க, ஜீவாதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய எல்லா பயத்திலிருந்தும் உங்களை நீக்கி விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறார். ஜீவனை அளிக்கிறவராய் இருக்கிறார். பயத்தை நீக்குகிறவராய் இருக்கிறார். தைரியத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். சமாதானத்தை அருளுகிறவராய் இருக்கிறார். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இவ்வாறு போடப்பட்டிருக்கும், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பாருங்க, அவர் இடத்துல பயம் என்கிற ஆவி இல்ல, மரண பயத்திற்கு இடமே இல்ல. அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருக்கிறதெல்லாம் ஒன்றுதான், ஜீவன், பலன், அன்பு, சுகம், நன்மை, பாருங்க நீடிய ஆயுசு, இதுதான் பாருங்க வெற்றி. அது அப்படிப்பட்ட நன்மைக்கு சொந்தக்காரர் தான் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவானவர். பாருங்க, இதை சம்பந்தமாக ஒரு சில வேத சம்பவத்தோடு நாம் பார்ப்போம் என்றால் இன்னும் நமக்கு அதிகமாக பிரயோஜனமாயிருக்கும். பாருங்க, இதற்கு ஒரு வேத பகுதியை நாம் தொடர்ந்து வாசிப்போம். மார்க்குவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 27ஆம் வசனம் வரை. மார்க்குவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை. இங்கே ஒரு அசுத்த ஆவி பிடிச்ச ஒரு பையனை பாருங்க, ஒரு தகப்பன் ஆண்டவர் இடத்துல கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்து அவன்கிட்ட வந்து அந்த தகப்பன் எப்படி சொல்லுகிறார் பாருங்களேன். 17ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். இங்கே போடப்பட்டிருக்கும், அசுத்த ஆவி அந்த பையனை பிடிச்ச மாத்திரத்திலே அவனை எங்கே பிடித்தாலும் அவனை அங்கே அலைக்கழிக்கிறது. பல்லை கடிந்து அவன் நுரைதள்ளி கடிந்து சோர்ந்து போகிறான். பாருங்க, முதல்ல அவனை அந்த பையனை நிம்மதி இல்லாம ஆக்குறது மாத்திரம் இல்ல, அலைக்கழிக்குதான். அங்க தகப்பன் சொல்றாரு, இது என்னெல்லாம் செய்தான் பாருங்க. மார்க்குவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர் கேட்கிறாரு, இந்த வியாதி, இந்த அசுத்தாவி இவனுக்கு எப்ப இருந்திருக்கு? சிறு வயது முதல் கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிலிருந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். அங்க ஒரு பெரிய காரியத்தை அந்த தகப்பன் சொல்றாரு பாருங்க. சின்ன வயசுலயே அவனுக்கு அசுத்தாவி பிடிச்சிருக்கு மகனுக்கு. ஆனா அதனுடைய நோக்கம் என்ன? அவனை பிடித்ததினுடைய நோக்கம் என்ன? ஏதோ அந்த பையனுக்கு வாழ்வு கொடுக்கறதுக்காகவா பிசாசானவன் பிடிச்சிருக்கிறான்? அங்கே போடப்பட்டிருக்கிறது, இவனை கொல்லும்படிக்கு இல்ல, பாருங்க, ஒவ்வொரு மனுஷனையும் ஒவ்வொரு விதத்திலேயும் பிசாசானவன் இன்றைக்கும் கொன்று கொண்டிருக்கிறான். அருமையானவர்களே, அவனை கொண்டு போய் பாருங்க தீயில தள்ளுறான், தண்ணிக்குள்ள தள்ளுறான். எப்படியாவது இந்த பையனுடைய உயிரை எடுத்து விட வேண்டும். பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த தகப்பனுக்கு மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு மகனுக்கு பாருங்க அசுத்தாவி பிடிச்சிருக்கு, அவனை எப்பதான் இந்த பிசாசு அவனை கொல்லுமோ அப்படின்னு நினைச்சு மகனை விட அந்த தகப்பன் தான் பாருங்க மரண பீதியில இருந்திருப்பார். மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளாக்கப்பட்டிருந்திருப்பார். அங்க சொல்றாரு, ஆண்டவரே நீர் எங்கள் மேல் மனதிறங்கி. அருமையானவர்களே, அங்கே ஒரு வார்த்தை அவர் சொல்லுகிறார் பாருங்க, ஆண்டவரே. அவ்வளவுதான். ஆண்டவரே என்றால் எல்லாத்துக்கும் மேலானவர். இந்த பாவம், சாபம், ரோகம், வியாதி, பிசாசு எதை பார்க்கிலும் அண்ட சராசரங்களுக்கும் பாருங்க அதிபதியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அந்த தகப்பன் சொல்லுவாரு, ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும், என் மகனுக்கு நீங்க சுகத்தை கொடுப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன்ப்பா.
மரண பயத்தை தூக்கி எறிஞ்சாருங்க. பாருங்க, மரண பயம் அந்த பையனை என்றைக்கு அசுத்தாவி பிடிச்சிருந்துச்சோ அன்றைய நாள்ல இருந்து ஆண்டவரை வந்து சந்திக்கும் நாள் வரை அந்த தகப்பனும் மகனும் மரண பயத்திற்கு அடிமைத்தனத்திற்குள்ளாக்கப்பட்டவர்கள் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனா இயேசுவை சந்தித்த மாத்திரத்திலே, என்னைக்கு இயேசுவை சந்திச்சு ஆண்டவரே, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு பாருங்க. மரண பயம் அங்கே அந்த தகப்பனை விட்டு மாத்திரமல்ல அந்த மகனை விட்டு ஒளிந்து போயிற்று. ஆண்டவர் பாருங்க அந்த அசுத்தாவிய துரத்தினாரு. இனி இவனுக்குள்ள உள்ளே போக கூடாதுன்னு கட்டளை கொடுத்தாரு. அந்த பையனுக்கு பாருங்க ஜீவனை கொடுத்தார். பாருங்க, மரணத்திலிருந்து அந்த பையனை விடுதலையாக்கி ஜீவனை கொடுத்தார். கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பதாகவே அந்த பையனுக்கு பாருங்க ஒரு வாழ்வை கொடுத்தார். மரண பயத்தில் இருந்த தகப்பனுக்கு விடுதலையை கொடுத்தார். இன்றைக்கும் அந்த இயேசு கிறிஸ்துவானவர் உங்கள் மத்தியிலே கடந்து வருகிறார். மரண பயம் உங்களை பிடித்து ஆட்டி படைக்கிறதா? அருமையானவர்களே, எல்லா விதமான பயத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்களை விடுதலையாக்கிறவர் இருக்கிறார், விடுவிக்கிறவர் இருக்கிறார். இன்னும் ஒரு வேத சம்பவத்தோடு கூட நாம் போவோம். யோவான் புஸ்தகம், யோவான் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. யோவான் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 11 வரை. இங்கே ஒரு சம்பவத்தை நீங்கள் எல்லோரும் அறிந்ததை பாருங்க. ஒரு விபச்சார ஸ்திரீயை பாருங்க, கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை வந்து ஆண்டவர்கிட்ட பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இந்த யூதர்கள் பாருங்க எப்போதுமே மற்றவர்களை தீர்ப்பதிலும் மற்றவர்களுக்கு ஆக்கினையை உண்டாக்குறதுலயுமே பாருங்க ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. இங்க ஆண்டவர்கிட்டே கூட்டிட்டு வந்துட்டாங்க. பாருங்க, இதுக்கு நீங்க ஒரு தீர்ப்பை சொல்லுங்க. அவர்களுக்கு பாருங்க மோசையினால் ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டு இருந்தது. பாவம் செஞ்சா அதனுடைய விளைவு என்ன? கல்லறிந்து பாருங்க கொல்லுவது. இந்த கையும் மெய்யுமாய் விபச்சாரத்துல பிடிக்கப்பட்ட ஸ்திரீ பாருங்க கையை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இப்ப என்ன செய்யறதுன்னு எல்லாருக்கும் தெரியும். கல் எறிஞ்சு கொல்ல போறாங்க. இந்த நிமிஷம் நம்ம சாப்டர் முடிந்தது. இன்றையோடு பாருங்க எல்லாமே நம்ம உயிர் போகுது அப்படின்ற அந்த மரண பயத்தினாலே பிடிக்கப்பட்டவளாய் அங்கே நின்று கொண்டிருக்கிறாள். யாக்கோபு இவ்வாறு சொல்லுவார் பாருங்க. யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14-15 இந்த பாவத்தை குறித்து இங்க எழுதப்பட்டிருக்கும் பாருங்க. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பாருங்க, இந்த பாவத்துக்கு ஆணி வேற எங்க இருக்கு பாருங்க. அருமையானவர்கள், இந்த பாவம் செய்கிற போது இந்த அவங்க தெரியாம தான் உள்ள அந்த சேற்றுக்குள்ளே, பாவம் என்கிற அந்த உலக சேற்றிற்குள்ளே பாருங்க காலை எடுத்து அந்த பாவ கிரியைகளினாலே பிடிக்கப்பட்டவர்களாய் மாறிவிடுகிறார்கள். பாவம் பாருங்க ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ளத்துல பிறக்கும் போதே பாவியத்தான் பிறக்கிறான் பாருங்க. கிறிஸ்தவ குடும்பத்துல இருக்கலாம், கிறிஸ்தவ தாய் தகப்பன்மாருக்கு பிறக்கலாம். ஆனா தாவீது சொல்லுவார், இதோ என் தாய் என்னை துர்க்குணத்தில் உருவானேன், தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். பாருங்க, உருவாகும் போதே துர்க்குணத்துலதான் உருவாகிறோம், பாவியத்தான் பிறக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு நம்மை அவருடைய பிள்ளையாக நீதிமானாக மாற்றி விடுகிறார். இங்கே கையும் மெய்யுமா ஒரு ஸ்திரீயை பிடிச்சிட்டு வந்து மோசையின் பிரமாணத்தை வேற சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஸ்திரீக்கு பாருங்க மரண பயத்தினாலே பீடிக்கப்பட்டவளாக எங்க இருக்கிறாள், நின்று கொண்டு இருக்கிறாள். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள கல்லறிந்து கொன்றவர்கள் பாருங்க. அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை இந்த இறுதி நொடியிலே முடிய போகிறது என்ற மரண பயம் அவர்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்துல ஆண்டவர் சொன்னாரு, உங்க மேல யாரு குற்றமே சுமரலையோ, குற்றமே செய்யலையோ, பாவமே செய்யலையோ, தவறே செய்யாதவனோ அவன் முதலாவது கல்லை எரிய கடவன். 7ஆம் வசனத்துல போட்டு, உங்களின் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் தரையில எழுதினார். எல்லாரும் பாருங்க அவங்க செஞ்ச தப்பு முன்னாடி கண்ணு முன்னாடி தெற மாதிரி ஓடுது. எல்லாரும் கல்ல பொத்துன்னு கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. 10ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்கோம், அந்த இயேசு நிமிர்ந்த அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயை உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? காண்டமனேஷன், குற்ற உணர்வு, குற்ற மனசாட்சி, ஆக்கினை, தீர்ப்பு, தண்டனை.
பாவம் செய்கிற எந்த ஆத்மாவும் சாகவே சாகும். மரண பயம் அந்த விபச்சார ஸ்திரீயை பிடிச்சு பாருங்க உருக்குலைய செய்து கொண்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? 14ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கும், இந்த கல் எதற்கு ஒப்பனையாக இருக்கிறது? நியாயப்பிரமாணத்திற்கு ஒப்பனையாக இருக்கிறது. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். அருமையானவர்களே, நியாயப்பிரமாணத்தை அந்த கல்லு அதுல எல்லாரும் தூக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. அந்த நியாயப்பிரமாணத்தில இருந்து பாருங்க, நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுவதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். இல்லை ஆண்டவரே, அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நான் தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. சிலுவைக்கு இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போகவில்லை. ஆனா அதற்கு முன்பதாகவே இந்த ஸ்திரீக்கு மரண பயத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து விட்டார். ஆக்கினைக்குள்ளாக உன்னை நான் தீர்க்க மாட்டேன். அந்த ஆக்கினை, அந்த ஸ்திரீயின் மேலே விழுந்த ஆக்கினை தீர்ப்பு தண்டனை இயேசுவின் மேலே ஏற்றுக்கொண்டார். பாருங்க, அவர் நினைச்சிருந்தாருன்னா உலகத்திலே பெரிய நீதிபரர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ. எந்த மனுஷனோ நான் நீதிமான், நான் நீதிபரர், பாவமே செய்யாத பரிசுத்தன் என்று யாருமே சொல்ல முடியாது. பாருங்க, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் என்று ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறாங்க. இங்க அந்த ஸ்திரீய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, மரண பயத்திலிருந்து விடுதலை ஆக்கினாரு. அந்த தீர்ப்ப தண்டனைய நான் ஏத்துக்கிறேன், நீ போ, நீ பிழைத்தரே, நீ வாழ்ந்தரே, இந்த பாவத்தை விட்டு விடுதலையாகி நீங்கி சுயாதீனமாய் ஜீவனோட இந்த பூமியிலே நீ வாழு. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஏதோ வேதாகமத்தில் எழுதப்பட்டதெல்லாம் கட்டுக்கதை, அவர் என்னைக்கோ ஒரு நாள் செய்துவிட்டு போய்விட்டார். இன்றைக்கு வாழ்கிற நாம் இந்த உலக வாழ்க்கையில தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லா விதமான பயத்திலும் நெருக்கத்திலும் பிடிக்கப்பட்டு அமிழ்ந்து கொண்டிருக்கிறோம், டிப்ரெஷன்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அந்த ஸ்திரீக்கு சொன்னது போலதான், அந்த மரண பயத்துல பிடிக்கப்பட்ட அந்த அசுத்தாவி பிடிச்ச மனுஷன் அந்த மகனுடைய தகப்பனிடத்துல சொன்னது போலதான். பாருங்க, அதே தேவன் தான் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர்களை விடுதலை ஆக்கினவர் தான் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். பாருங்க, இன்னொரு வேத சம்பவத்தை மாற்றும் நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம், அப்போஸ்தலரின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம், வசனங்கள் 11 முதல் 44 வரை. அப்போஸ்தலரின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம், வசனங்கள் 11 முதல் 44 வரை. இந்த சம்பவம் பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் மற்றும் ஒரு 276 பேர் சேர்ந்து ஒரு கப்பல்ல பாருங்க ஒரு துறைமுகத்துக்கு நேராக பாருங்க பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க, அழகாக தென்றல் மெதுவாக வீசுது, நம்ம அப்படியே பிரயாணம் பண்ணி நம் நாடின துறைமுகத்துக்கு சென்று விடுவோம் என்று அவங்க பாருங்க கிளம்புறாங்க. அந்த கப்பல் பிரயாணத்துல பவுல் இருக்கிறார். அவர் அங்க இருந்து முன்னாடியே சொல்றாரு, இந்த கப்பல் பிரயாணம் வேணாம், இந்த கப்பல் பிரயாணத்துல போறது சரி கிடையாது அப்படின்னு பவுல் அடிகளார் சொல்லுவாரு. ஆனா யாருமே காதல் வாங்க மாட்டாங்க, கிளம்பிடுவாங்க. எல்லாமே நமக்கு சாதகமா இருக்குது, இந்த பிரயாணம் நமக்கு ரொம்ப இனிமையான பிரயாணம் இருக்குதுன்னு சொல்லி எல்லாரும் கிளம்பி பாதி தூரம் பாருங்க எல்லாம் வந்துருவாங்க. கடைசியில இங்க போடப்பட்டிருக்கோம் வசனம், அப்போஸ்தலர் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்கோம். 13 சொல்லுவாங்க, தென்றால் மெதுவாயிருந்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். பாருங்க, ஒரு தீவை நோக்கி அப்படியே அழகா தென்றல் காற்று இதமா வீசுது, நம்ம ரொம்ப அற்புதமா இந்த பிரயாணத்துல நம்ம சென்று கொண்டிருக்கோம். அவங்க நினைச்சாங்களா, நாம நினைச்ச காரியம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ளே கடுங்காற்று அதிலே மோதிற்று. அருமையானவர்களே, மனுஷனுடைய நம்பிக்கை எல்லாம் பாருங்க இப்படிதான், அந்த தென்றல் காற்றை போல மனுஷனுடைய நம்பிக்கை அப்படியே மெதுவா இருக்கிற மாதிரி வாழ்க்கையில வீசிக்கொண்டிருக்கும். ஆனா அதற்கு பின்னாக இங்க இருக்குது யூரோகிலிடோன் எனும் கடுங்காற்று. இந்த பெரிய கடுங்காற்று, அலைகள், கொந்தளிப்புகள்,
இந்த சுனாமிகள் போன்றதுக்கு பின்னாடி எல்லாம் யாரு வேலை செய்யறா பாருங்க, பிசாசானவன் வேலை செய்கிறான். 276 பேரையும் கொல்லுவதற்காகவே இன்றைக்கு அந்த யூரோ கிளிதோன் என்ற கடும் காற்றை வீச பண்ணினான். எப்படி தெரியும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, ஒரு படகுல பின்னணியத்துல தலையினை வைத்து தூங்கி கொண்டிருப்பார். அவர் சொல்லுவாரு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். ஆனா சீஷர்கள் பாருங்க, தண்டு வலிச்சுட்டே வருவாங்க. ஆனா கடல்ல நடுவுல வந்த மாத்திரத்திலே பெரும் காற்றும் கடலும் அலையும் மோதி வீசுது. எதற்கு? ஆண்டவரையே பாருங்க அந்த கடல்ல அமிழ்த்தி கொள்ளுவதற்குதான். அருமையானவர்களே, காத்துக்கு பின்னாடி பிசாசானவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். உங்களுடைய வாழ்க்கையிலே இதை போன்ற கடும் காற்று வீசிக்கொண்டிருக்கிறதா? மரண பயம் என்கிற வியாதியின் காற்று வீசிக்கொண்டிருக்கிறதா? தரித்திரம் என்கிற பிடியிலே கடன் பிரச்சனை என்கிற காற்றினாலே நாம் அமிழ்ந்து போவோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இங்க பவுலடிகளார் சொல்றாரு, வார்த்தையை அனுப்புறாரு. அருமையானவர்களே, இங்க போடப்பட்டிருக்கோம் 20ஆம் வசனத்துல, அநேக சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்றும் மழையும் மடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அவ்வளவுதாங்க. நம்ம தமிழ்நாட்டு பாஷையில சொன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு, கதி முடிஞ்சு, சீன் க்ளோஸ், எண்டு கார்டு போட்டாங்க. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட டெட் என்கிற மரண பயத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமே இல்லை, எனக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தருமே இல்லை, இப்படிப்பட்ட இக்கட்டில இருந்து என்னை விடுதலை பண்ணுவதற்கு ஒருத்தர் கூட இல்லை. பயத்தினாலே, டிப்ரெஷனாலே, மருந்து மாத்திரையை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அருமையானவர்களே, இங்க அப்போஸ்தலர் சொல்லுவாரு, பவுலடிகளார் சொல்லுகிறாரு, அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்துல அவர் சொல்லுவாரு, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதன் இந்த ராத்திரியில் இடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாத, யாத்திரை பண்ணுகிற யாரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். ஒருத்தர் கூட நீங்க சாக மாட்டீங்க, இந்த கடல்ல அமிழ்ந்து போக மாட்டீங்க, தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாம போனாலும், ஆனா நம்பிக்கையின் அதிபதி, நம்பிக்கைக்கு ஊற்றும் ஆதாரம், நங்கூரமாகிய ஜீவாதிபதியாகிய கிறிஸ்துவானவர், பெருங்காற்று யூரோ கிளிதோன் என்கிற காற்று மாத்திரம் இல்லைங்க, எப்பேற்பட்ட சுனாமி காற்றை வீசினாலும் அவர்களை தப்பி பிழைக்க செய்கிறவர், மரண பயத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். இங்க போடப்பட்டிருக்க 34ஆம் வசனத்துல, தப்பி பிழைப்பதற்கு அது உதவியா இருக்கும். அது மாத்திரம் இல்ல, உங்கள் தலைமயில இருந்து ஒரு மைல் கூட இங்க பவுலடிகளார் சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க, சாப்பிடுங்க, சாப்பாடை சாப்பிடுங்க, தெம்பா இருங்க, உங்க தலையில இருக்கிற ஒரு முடி கூட ஒரு கீழே உள்ள உங்களை பயத்தை தூக்கி தூர போடுங்க. பயத்துல இருந்து விடுதலை பண்ணுகிறவர் நான் இருக்கிறார், என் நிமித்தம் உங்களுக்கு தயவு பண்ணுகிறார். 44ஆம் வசனத்திலே போட்டிருக்கிறது, இவ்விதமாக எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். மரண பயம், கடல் பாருங்க, பெருங்கடலு, காற்று பாருங்க, கடல்ல பிரயாணம் பண்றதே பெரிய சவால் தான் பாருங்க. இதுல காத்து வேற மோதி கப்பல்லாம் உடைஞ்சு பாருங்க, எல்லாம் கடல்ல தத்தளிச்சு, எப்படிப்பட்ட மரண பயம் ஒவ்வொரு மனுஷனையும் ஆட்கொண்டு இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். அருமையானவர்களே, பவுல் சொல்றாரு, பவுல் எப்படி இவ்வளவு திடமா சொல்றாருன்னா, சிலுவைக்கு, கல்வாரி சிலுவைக்கு பின்பதாக அவர் ஜீவாதிபதியாகிய கிறிஸ்துவானவரை பற்றி பிடித்திருந்தார். அதற்கு சொல்றாரு, நான் சேவிக்கிறவரும் கொண்டவரும் நம்பிக்கை வச்சிருக்கேன், என்னுடைய வாழ்க்கையின் நங்கூரம், ஜீவனுக்கு ஆதாரம், என்னுடைய ஜீவாதிபதி, என்னுடைய ஜீவனுக்கு அதிபதியானவர், என்னுடைய ஜீவனுக்கு பாரு, எந்த திட்டத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று அவர் சித்தம் வைத்திருக்கிறார், இது வரைக்கும் என் ஜீவனுக்கு அதிபதியானவர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே இந்த மரண பயம், இந்த கடன் காற்று, இந்த வியாதியின் உக்கிரம், இந்த கடன் பிரச்சனை, மனுஷனுடைய அவச்சொல், பழிச்சொல், பிள்ளையினுடைய எதிர்காலத்தை குறித்த பயம், எதுவும் ஒண்ணு செய்ய முடியாது உங்களை. அருமையானவர்களே, கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பாருங்க, மரண பயம் என்கிற கட்டினாலே கட்டப்பட்டிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை மாத்திரம் நாம் வாசித்து முடிப்போம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே இவ்வாறு போடப்பட்டிருக்கிறது, தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார், அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாது இருந்தது.
அருமையானவர்களே, அப்ப என்ன அர்த்தம்? 3 நாள் பந்தத்திலே மரண உபாதைகளின் கட்டினால் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக கட்டப்பட்டிருந்தார். 3ஆம் நாளிலே இந்த கட்டை அவிழ்த்து பிதாவாகிய ஜீவாதிபதியாகிய பாதாளத்தை, மரணத்தை, சாவை, மரண பயத்தை வென்று எழுந்தார். இன்றைக்கு பாருங்க, அவர் மரண உபாதைகளின் கட்டினாலே கட்டப்பட்டவர் அல்ல, ஜீவாதிபதியாகிய சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் பிதாவினுடைய வலது பாரிசத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நம்ம இந்த மரண பயத்தை தூக்கி சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. மரண பயத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அங்க அந்த அசுத்த ஆவி பிடிச்ச அந்த பையனுடைய தகப்பன் சொன்னார் பாருங்க, ஆண்டவரே. அந்த ஸ்திரீயும் சொன்னா பாருங்க, விபச்சாரத்துல கையும் மையுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ, ஆண்டவரே. பாருங்க, இயேசு ஆண்டவர் உங்களுடைய எல்லா பயத்திற்கும் நிவாரணமா இருக்கிறார். பாருங்க, எல்லா பயத்திலிருந்து உங்களை விடுவிக்கிறவரா இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த மரண பயத்தை ஆணி வேரோட பிடுங்கி எரிகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அதனாலதான் பாருங்க, பிசாசானவன் அவரை கட்டி மரண உபாதையில கட்டி உள்ள பாதாளத்துல போய் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சான். ஆனா அவரு கட்டெல்லாம் உடைச்சு அவனும் ஜெயிச்சு மேலே வந்தார். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? உத்தரித்தார், மரணத்தை உத்தரித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். பாருங்க, இன்னைக்கு நாம வாழ்கிற இந்த காலகட்டத்துல ஆக்சிடென்ட குறித்தோ, எதை குறித்தோ, துர்ச்செய்தியை குறித்தோ நாம் பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, நானே உன் தேவன், உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். வழியில பிரயாணம் பண்ணும்போது திக்கு திக்குன்னு நினைச்சிட்டு பிரயாணம் பண்ணாதீங்க. அருமையானவர்களை, நம்மளை கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். உள்ளங்கையிலே வரைந்தவர் நம்மோடு இருக்கிறார். பகலிலே மேக ஸ்தம்பமா இருக்கிறவர், இரவிலே அக்னி ஸ்தம்பமா இருக்கிறவர். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? விபத்து உனக்கு நேரிடாது என்று அர்த்தம். ஏன்? நம்மளுடைய பாதங்களை கல்லில் இடற விடாமல், எல்லா வண்டிகளிலே இடற விடாமல் நம்முடைய ஜீவனை காக்கிற ஜீவாதிபதியாக கிறிஸ்துவானவர் நமக்காக தூதனை அனுப்பி நம்மை பாதுகாக்கிறார். இவ்வளவு அன்பு நிறைந்தவர், இவ்வளவு நம்முடைய ஜீவனிலே அக்கறை உள்ளவர். அருமையானவர்களே, இந்த ஜீவனை பாதுகாக்கிற ஜீவாதிபதிக்கு ஈக்குவலாக இந்த உலகத்துல வேற எந்த பாருங்க எதுவுமே கிடையாது, எந்த சோர்ஸுமே கிடையாது. பாருங்க, இவர் ஒருத்தர் மாத்திரம் தான் இருக்கிறாரு, நம்முடைய ஜீவனுக்கு ஆதாரமானவர். மரண கட்டிலிருந்து உங்களை விடுதலையாக்குகிறவர். டிப்ரெஷன் என்கிற இந்த மன அழுத்தத்திலிருந்து, மன பாரத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குகிறவர். மரண பயத்திலிருந்து உங்களை விடுவிக்கிறவர். உண்மையானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய வாழ்க்கையில வந்து உங்களுடைய எல்லா பயத்தையும் நீக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக எல்லா ஆக்கினை தீர்ப்பையும் மரண பயத்தையும் ஏற்றுக்கொண்டு சுமந்து தீர்த்து மரித்து உயிர்த்து எழுந்த ஜீவாதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு, இயேசுவே நீர் ஆண்டவர், என் உள்ளத்துக்குள்ள வாங்கப்பா, என்னை இந்த இக்கட்டிலிருந்து விடுதலையாக்கியதற்காக உமக்கு நன்றிப்பான்னு அவரை உள்ளத்திலே அழையுங்கள். ஜீவாதிபதியாகிய கிறிஸ்துவானவர் உங்களுடைய உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணுவார். அவர் வரும்போது பாருங்க, எப்படி ஒரு லைட்டை போட்டா இருட்டு ஓடுதோ அது போலதான் பாருங்க. ஏன் இயேசுவானவர் மட்டும் சொல்றீங்க? ஒரு கிணத்துல விழுந்த மனுஷனை தூக்குறதுக்கு சுத்தி ஊரார் எல்லாரும் அட்வைஸ் கொடுக்கலாம், அப்படி பிடிப்பா, இப்படி பிடிப்பா, பைப்ப பிடிப்பா, ஏறி வாப்பா. ஆனா அந்த மரணம் என்கிற சேத்துல அந்த கிணத்துக்குள்ள இயேசுவானவர் மட்டும்தான் குதிச்சார். குதிச்சு அவனை பாருங்க, இந்த விழுந்து கிடக்கிற கிணத்துல விழுந்த மனுஷனை கையோட தூக்கிக்கிட்டு மேல வர்றார். அருமையானவர்களே, எல்லா விதமான இக்கட்டிலிருந்து உங்களை கரம் தூக்கி விடுகிறவர். பயத்திலிருந்து உங்களை அப்படியே பிடிச்சு தூக்கி மேல கொண்டு வந்து சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் உங்களுடைய உள்ளத்தை நிறைக்கிறவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய உள்ளத்திலே இடத்தை கொடுங்கள். அவருடைய எல்லா நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்து பாருங்க நிரப்புவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் தேவனே, ஜீவாதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த வானொலி செல்லுகிற கர்த்தாவே, இந்த செய்தி செல்லுகிற எல்லார் வீட்டின் பேரிலே நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா நாமத்திற்கு மேலான இயேசுவின் நாமம், வானோர் பூதத்தர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலம் முடங்குகிற நாமம்,
நாவுகள் யாவும் இயேசுவே ஆண்டவர் என்ற அறிக்கை பண்ணுகிற நாமம். கர்த்தாவே, ரட்சிப்பை எரிகிற தீவட்டியை போல வெளிப்படும் என்று சொன்னீரே. எல்லா மனுஷரும் ரட்சிப்பை அடைவதே உம்முடைய சித்தமா இருக்கிறதே உம்முடைய சித்தம். வானொலியிலே செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், கேட்க போகிறவர்கள் எல்லாருடைய குடும்பத்தின் பேரிலே கர்த்தாவே கடந்து வருவதாக. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தையும் நீர் பேர் பேராக ஆசீர்வதிக்கிறீர். எல்லா குறைவுகளையும் நிறைவேற்றுகிறீர். ஐஸ்வர்ய சம்பன்னராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்துகிறோம். சமாதான பிரபு ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆளுகை செய்கிறபடியால் நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.